இனிது இனிது இளமை, இனிது இளமை வயதில் இதயம் இனிது, உள்ளத்தின் வயது எதுவோ உலகத்தின் வயது அதுவே. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பிரேம்குமார். எனது பெயர் முனைவர் சுரேஷ் கண்ணன். நான் டாக்டர் மஞ்சுளா. மை நேம் டாக்டர் சி நித்யானந்தம். என் பெயர் கண்ணன். ஐ எம் டாக்டர் வி ஸ்ரீமன் நாராயணன். வணக்கம், என்னோட பேர் மீனாட்சி. என்னுடைய பெயர் முனைவர் ஆர் கோபி. நம்முடைய துறையானது ஒரு உயர்தர கல்வியை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகின்றது. சுயநிதி பிரிவில் பிஏ எக்கனாமிக்ஸுங்கிற பாடப்பிரிவு 2003-04 கல்வியாண்டில் ஏற்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 145 மாணவர்கள் தற்சமயம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆவரேஜாக ஒவ்வொரு ஆண்டுலையும் 45 மாணவர்கள் டிகிரி முடிச்சு வெளியில் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க தேர்ட் இயர் முடிச்சு போகும் பொழுது டிஎன்பிசி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம் இதுக்கு தயார்படுத்துவதற்கு நாங்கள் இங்கே எங்கள் துறையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் முழு பங்களிப்பு செய்கிறோம். எங்கள்கிட்ட படித்த மாணவர்களுக்கு நாங்கள் எப்பொழுது கால் பண்ணி கேட்டாலும் அவங்களுடைய டவுட்டை நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம். அதையும் தாண்டி என்ன பண்ணுறோம் இருக்கோம் அப்படின்னா, கிளப் ஆக்டிவிட்டிஸ் இனிஷியேட் பண்ணி மாணவர்கள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தனித்திறன்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனுடைய வெளிப்பாடாக மாணவர்கள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹிடன் டேலண்ட்ஸ், உதாரணத்துக்காக கதை எழுதக்கூடியதோ, கட்டுரைகள் எழுதக்கூடிய தன்மை இருக்கலாம், இல்லை ஓவியங்களில் செய்யக்கூடியதாக இருக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வெளிக்கொணர்ந்து அதில் அவங்கள ஷைன் பண்ண வைக்கிறத ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். சார், நான் எனக்கு தமிழில் தான் தெரியும், இங்கிலீஷில் தான் பேசுகிறேன். நோ ப்ராப்ளம், ஃபஸ்ட்டு நீ வா, ஸ்டேஜில் மட்டும் நில்லு, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு உன்னோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிரும். முக்கியமாக ஒவ்வொரு பட்ஜெட் அலோகேஷன் அப்பையும் லைவ் டெலிகாஸ்ட் இங்கே பிரின்சிபல் சாருடைய பர்மிஷனோடு இங்கே நாங்கள் நடத்திட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் அது முடிந்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு டிபேட் மாதிரியும் அதை கொண்டு போகிறோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ மெஜ்ரா காலேஜில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் எல்லாருக்குமே பைலிங்குவலில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டீச்சிங் நடத்திக்கிட்டே இருக்கோம். இது மாணவர்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம துறையில் தனியாக மாணவர்களுக்காக துறையிலேருந்து தனிப்பட்ட லைப்ரரி மூலியமாக புக்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி மாணவர்களுக்கு சான்றிதழ் வகுப்புகள் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சேல்ஸ்மேன்ஷிப்புங்கிற ஒரு சான்றிதழ் வகுப்பு படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் கடந்த கல்வியாண்டில் நிறைய பேர் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதை தாண்டி இந்த கல்வியாண்டிலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் சம்மந்தமாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கோம். அது இந்த கல்வியாண்டிலிருந்து செயலாக்கத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. முதுகலை பாடப்பிரிவு எம்ஏ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது அரசு உதவி பெறக்கூடிய பாடப்பிரிவாகவே இருக்கிறதுனால இங்கேருந்து கிட்டத்தட்ட 50% மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே போய் முதுகலை பாடப்பிரிவை முடிச்சுட்டு டாக்டரல் டிகிரி வரைக்கும் போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட் ஐ எம் அன் அலுமினஸ் ஆஃப் திஸ் கிரேட் இன்ஸ்டிடியூஷன் தி மெஜ்ரா காலேஜ். நான் இந்த கல்லூரியில் முன்னாள் மாணவி அப்படின்றத நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். நமது துறையில் நாங்கள் படிக்கும் பொழுதும் இப்பொழுது இருக்கும்போது நிறைய மாற்றங்களும் நிறைய வளர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு நமது மதுரை கல்லூரி நிர்வாகம் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அலுமினி மூலமாகவும் நம்ம நிறைய செய்யணுங்கிறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் காத்துட்டு இருக்கு.
இந்த வாய்ப்பை ஒரு காரணமாக வச்சு எல்லா அலுமினியும் நம்ம கல்லூரிக்கு வரணும். கடந்த ஆண்டு கூட நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டில் நடத்திருக்கக்கூடிய மெகனாமிக்ஸ் அதை வந்து நம்ம அலுமினி அசோசியேஷன்லேருந்து, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய அலுமினி அசோசியேஷன்லேருந்து தான் அந்த பரிசுகள் எல்லாமே வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. இது எல்லாமே வரக்கூடிய மாணவர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. மாணவர்கள் ஆசிரியரோட உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து எப்படின்னே ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய ஒவ்வொரு இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் மாணவர்கள் வந்து அணுகிற முறை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய கல்விக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய பர்சனலாகவே அவங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில் பற்றி நாங்கள் வந்து நிறையா அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அவங்களுடைய என்ன உதவி, கல்வியை தவிர வேற அவங்க பர்சனலாகவும் சில உதவிகள்லாம் கேட்டாலும் நம்ம துறையின் சார்பாக நிறையா நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். நம் துறையை சேர்ந்த அத்தனை பேராசிரியர்கள், துறை தலைவர் இருந்து கடைசியாக இருக்கக்கூடிய பேராசிரியை வரைக்கும் ஒரு மாணவர்களோடு ஒரு நண்பனாக பழகக்கூடிய ஒரு விழுமியத்தை எல்லோரும் வைத்திருக்கின்றோம். செப்டம்பர் 5ஆம் தேதி நாடு முழுவதிலும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகின்றது. நம் துறையை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் திரு அசோக்குமார் அவருடைய தலைமையிலே கடந்த 19 ஆண்டுகளாக சமுதாயத்தில் கண்காணிக்கப்படாதவர்கள், ரொம்ப பின்தங்கியவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடியவர்கள், முதியோர்கள், இளம் விதவைகள், பெற்றோர்களாலோ கைவிடப்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஆசிரியர்களை அழைத்து சென்று நம் துறையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுடைய பருவத் தேர்விலே அவர்கள் அடையக்கூடிய முதல் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு செயற்கரிய செயலை நம்மளுடைய துறையினுடைய பழைய மாணவர்கள் 19 ஆண்டுகளாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோக ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் விசிட் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதில் மாணவர்களை அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், காஸ்டிங், அக்கௌண்டிங், இதை பற்றி தியரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னு இதை நாங்கள் நேரில் கூட்டு போய் காமிச்சு, இதை விட மிக முக்கியமாக அவர்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட் முடிந்து கல்லூரிக்கு வரும் பொழுது அவர்கள் அங்கே எங்கென்ன விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள் என்பதை ஒரு ஃபீட்பேக் மாதிரி ரைட்டப் ஒன்று வாங்கி நாங்கள் அதை சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கோம். இதுபோக மாணவர்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளில் சிங்கிள் பேரண்ட் சைல்டு என்று சொல்லக்கூடிய ஒரு தந்தையை இழந்தவர், தாயை இழந்தவர் என்று இருந்தால் துறை ஆசிரியர்கள் சார்பாக அவர்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து ஒரு பகுதியை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பேர் அசோக்குமார். நான் இந்த கல்லூரியில் 2005-2007 பேட்சில் எம்ஏ முடித்தேன். மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த 3 பேரும் வந்து நம்ம பார்க்கலாம். மாதாவையும் பார்க்கலாம், பிதாவையும் பார்க்கலாம், குருவையும் பார்க்கலாம். தெய்வத்தை பார்க்க முடியாது. ஆனால் 3 பேரோட எண்ணங்களை வச்சு தான் அந்த தெய்வங்கள் இருக்குங்கிற நம்ம நம்பலாம். ஒன்று, இந்த துறை பொருளாதார துறைங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் இங்கே நடக்கும். என்ன அப்படின்னா, அட்மிஷன் போட வரும்போது தாய் தகப்பனோட தான் வரணும். வரும்போது ஆசிரியர் முன்னாடி தாய் தகப்பன் காலில் அந்த மாணவன் வழங்கி ஆசி வரணுன்ற ஒரு வழக்கம். இந்த வழக்கம் வந்து ரொம்ப பெருமையான விஷயம். எல்லா ஆசிரியர்களும் நெருக்கமான ஆசிரியர்கள் தான். ஏன்னா எல்லா ஆசிரியர்களும் வீட்டளவு போய் எங்களை ஒரு பார்த்தது இந்த துறை மட்டும்தான். அதில் வந்து வரிசையாக சொல்லணும்னு சொன்னால் தீனதயாள் சார், அவர் எனக்கு கொடுத்த நிறைய அரவணைப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்களை சொல்கிறது, நான் செய்யும் தவறுகளை திருத்துறது, இது எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பிடித்த ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட கல்யாணமே அவர் தான் பண்ணி வச்சார். அவரோட பேரை தான் என் பையனுக்கு நான் வச்சுருக்கேன். கோபி சாரை பொறுத்தளவு பார்வைக்கும் போது ஒருத்தரோட நடைமுறையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் உண்மையை சொல்கிறாங்களா, பொய் சொல்கிறாங்களா, அவங்ககிட்ட நம்ம வந்து எவ்வளோ பாதுகாத்துக்கணுங்கிறது இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயங்கள். அதை வந்து என்னோட கோபி சார் நிறையா எனக்கு கற்றுக்கிட்டாரு. ஸ்ரீமன் நாராயணன் சார், ஒரு வெளியில் போகிறோம், காம்படிஷன்ஸ்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது என்னென்ன வேற எப்படி சேஃப்டியாக கொண்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரணுங்கிறத அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். உதாரணத்துக்கு நாங்கள் திருச்சி காம்படிஷன்ஸ் போகும்போது எங்களோட கேர்ள்ஸும் வருவாங்க, பாய்ஸும் வருவாங்க. அவங்கள அரவணைச்சு
எங்க இடத்துல அவங்களை கூட்டிட்டு போகணும், எங்க இடத்துல வீட்டில் வந்து விடணும், அந்த ஃபுல் பாதுகாப்பு, இந்த ஒரு விஷயங்கள் வந்து நம்பி வந்து அவங்கள கரெக்டாக கூட்டிட்டு வரணுங்கிறத அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி கண்ணன் சார்ட்ட இருந்து ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது என்ன ஷெட்யூலில் எங்கே பிரச்சனை வருங்கிறத அவர் சொல்லுவார். அதே மாதிரி எதையும் எழுதி கணக்கு இது ஒன்றா இதுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது, தானம் செஞ்சாலும் அளவோடு செய்யணுங்கிறத அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி கார்த்திகேயன் சார் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். என்னென்னா அவர் அமைதியாகவும் இருப்பார், அவர் எதையுமே. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எங்களை வாங்க போக தான் பேசியிருக்காரு தவிர வாடா போடான்னு பேசினது கிடையாது. ஏன்னா நான் அவர் வந்து அந்த ஒரு மரியாதை கற்றுக்கிட்டேன் நான். ஏன்னா யாரையும் பார்த்தோன்னே வாடா போடான்னு பேசக்கூடாது, ஒரு மாணவனாக சின்னவனாக இருந்தாலும் அவனை மதிப்பு கொடுத்து பேசணுங்கிறது அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். மீனாட்சி மேடம்ன்ற பொறுத்தவரை எங்கள் ஒவ்வொரு வருஷம் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸில் அவங்க தான் எங்களுக்கு பேக் போனாக இருப்பாங்க. ஏன்னா ஆசிரியர் வந்து இன்னொரு அப்பா அம்மா மாதிரி தான். ஐம் வினோதினி. நான் இங்கே தான் யூஜி படித்தேன். இந்த என்விரான்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சனால இங்கே வந்து பிஜி ஜாயின் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான டிபார்ட்மெண்ட் கூட. இந்த டிபார்ட்மெண்ட்டில் யூஜியை விட இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே ரீடிங் ரூம் தனியாக இருக்குது, அதில் வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர் எல்லாமே இருக்குது. நம்மளோட கரியரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி இங்கே நிறையாவே வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது. எக்ஸாமுக்காக நிறையாவே புக்கும் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டாஃப் கிட்ட போய் சொன்னால் அவங்க ஏதாவது சொல்யூஷன் தருவாங்க. Myself P. Gajendran. I'm studying MA Economics second year. First of all, I would like to thank the head of department for giving the opportunity to speak our department. And they teach about psychology, philosophy and history and current affairs. Every teachers in this department, every teachers were unique and different by the nature. I would like to thank all of you. Thank you. என்னோட நேம் வந்து ஆர் திலீபன். நான் அந்த மெஜரா காலேஜில் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2011 வந்து ஜாயின் பண்ணேன். எல்லா ஸ்டூடெண்ட் படிக்கிற மாதிரி நானும் யதார்த்தமாக வந்து சேர்ந்தேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஃபஸ்ட்டு எங்கள் எக்கனாமிக்ஸில் நான் வந்தது காரணமே ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடுவேன் தான் வந்தேன். ஆனால் யூஜி முடித்தேன். அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ்லேயே இருந்தனால எம்ஏயும் இங்கேயே எம்ஏ பிஜி இருந்தனால இங்கே வந்து பிஜி படிக்கிற சான்ஸ் கிடச்சிச்சு. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஸ்போர்ட்ஸும் எஜுகேஷனும் கம்பேர் பண்ணி இப்போ நல்லா படிச்சுட்டு தான் இருந்தேன். நான் கொஞ்சம் விளாண்டுட்டே படிக்கிறதுனால ஸ்டாஃப் வந்து எல்லாருமே என் மேலே கொஞ்சம் அட்டென்ஷன் நல்ல பையன் ஒரு இது க்ரைட்டீரியா கொண்டு வந்தாங்க. அப்புறம் எங்கிட்ட எக்கனாமிக்ஸில் வந்து சாம்பியன்ஷிப் மட்டும் வாங்குவாங்க. எக்கனாமிக்ஸில் படிக்கிற பசங்க தான் வாங்குவாங்க. அந்த 2014 அதே மாதிரி நானும் வாங்கினேன். அதே மாதிரி எனக்கு முன்னாடியும் எக்கனாமிக்ஸில் படிக்கிற பசங்க தான் வாங்குவாங்க. சில நேரம் பணம் இல்லாதப்போ கூட அவங்க தான் நிறையா நேரம் பணம்லாம் கட்டி படிக்க வச்சுருக்காங்க. ஹெச்ஓடி சார், கார்த்திக் சார், மற்ற எல்லா ஸ்டாஃபுமே எனக்குன்னு இல்லை எல்லா பசங்களுக்குமே அந்த பணம் அந்த பையனை கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களே கேட எடுத்து படிக்கிறோம். இந்த மாதிரி நிறையா பேர் படிக்க வச்சாங்க. ரிசர்ச் சென்டர் இங்கே இருந்த இது எனக்கு தெரிய வந்துச்சு. வரும்போது எனக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட இங்கே ஸ்காலராக இருந்திருக்காங்க. அந்த 30 பேரில் மேக்ஸிமம் அபோவ் 25 மெம்பர்ஸ் வந்து டீச்சிங் இல்லை எய்டட் காலேஜ்லேயே போனாங்க. எஜுகேஷன் மட்டும் இல்லை, நம்ம என்டையர் லைஃப்பில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்குன்னு மட்டும் இல்லாமல் எல்லா பசங்களுக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ தீனதயாள் சார் வந்து ஹச்ஓடியா வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நிறைய வந்து டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கு. நாங்கள் படிக்கும்போது இருந்தப்போ வந்து வெறும் நூலகங்கள் மட்டும்தான் இருக்கும். சார் வந்து சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய எம்ஃபில் இங்கே வந்துச்சு, பிஹெச்டி கிளாஸ் வந்துச்சு. நிறைய மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இங்கே வந்து இங்கேருந்து வெளியில் போயிருக்காங்க. வேலை வாய்ப்பை தேடி அவங்களா போனதை விட அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய நம் துறையிலேருந்து நிறையா கிடச்சி. நம்முடைய பொருளாதாரத்துறையினுடைய துறை தலைவர் முனைவர் தீனதயாளன் அவர்கள். ஸோ அவர்கள் துறை தலைவராக பொறுப்பேற்ற பிறகு எம்ஃபில் ஆராய்ச்சி படிப்பு இங்கே கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு நம்மளுடைய துறையானது ரிசர்ச் சென்டராக தரம் உயர்த்தப்பட்டது. இதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இதுவரை நம்மளுடைய துறையிலே ஆராய்ச்சி பட்டப்படிப்பு முடித்த அத்தனை மாணவர்களும் பேராசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு நம்மளுக்கு. ஸோ ஒரு கப்பல் நன்றாக ஒரு இலக்கை பயணத்தை முடிக்க வேண்டும் என்றால் அதனுடைய கேப்டன் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய துறையினுடைய கேப்டன் தீனதயாளன் அவர்கள். ஸோ அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் அனைத்து பேராசிரியர்களுடைய ஒத்துழைப்பினால் நமது துறை அடுத்தடுத்த நிலைக்கு எங்களுடைய தரத்தை நாங்களே உயர்த்தி கொண்டு
இந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பொருளாதார துறையிலேயே ஒரு சிறந்த பொருளாதார துறையாக நம்மளுடைய மதுரை கல்லூரி பொருளாதாரத்துறை விளங்குகிறது என்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம், என்னோட பேர் அன்புக்கரசி. மதுரை கல்லூரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸில் நான் இங்கே 2006 to 2009 படிச்சிருக்கேன். நான் படிக்கிற டைமில் இருந்த ஃபெசிலிட்டிஸும் சரி, எங்கள் கூட டீச்சர்ஸ் இருந்த விதமும் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்களை நிறைய கைட் பண்ணுற விதமாக இருந்தது. பட் இப்போ ஒவ்வொரு வருஷமோ இல்லை அப்பப்போ நான் காலேஜ்க்கு வந்து பார்க்கும்போது நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆகிட்டே இருக்குது, நிறைய சேஞ்சஸ் பார்க்குறோம். எங்கள் டீச்சர்ஸ் அப்படியே எங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ அதை விட ஜாஸ்தியாகவே இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. பட் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய எக்ஸ்போஷருக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குன்றதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் படித்த டைமில் வந்து நாங்கள் மித்த டிபார்ட்மெண்ட்ஸோடவும் நிறைய அசோசியேட் ஆகுறதுக்கு காமன் கிளாஸஸ் இருக்கும், என்எஸ்எஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் இருக்கும். அதே மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ்க்கும் வந்து என்றைக்குமே வந்து இதுக்கு போடுமாப்பா அப்படின்னு எந்த டீச்சர்ஸும் சொன்னதே இல்லை. எல்லாரையுமே ஈக்குவலாக பார்க்குறதுமா இருக்கட்டும், ஒரு தமிழில் தான் புரியும் இல்லை இங்கிலீஷில் தான் புரியும் அப்படின்ற 2 வெர்ஷனையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி டீச்சர்ஸ் எங்களுக்கு நடத்தியிருக்காங்க. பட் இப்போ கரண்ட் ஹெச்ஓடியாக இருக்கிற தீனதயாளன் சார் வந்ததுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச் இருந்தாலும் அவ்வளோக்கு அவ்வளோ அகாடமிக்லேயும் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரிசர்ச் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதில் இருக்கிற என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் ஆயிருக்குன்றதை பற்றி எனக்கு நிறையா தெரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால இப்போ தீனதயாளன் சார்கிட்ட என்கிட்ட சில கேள்விகள் இருக்குது, அதை கேட்கலாம். குட் மார்னிங் சார். வணக்கம்ப்பா. ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களை பார்க்கறதுக்கு. இந்த காலேஜ்லேருந்து நான் படிச்சுட்டு போயிட்டு இப்போ வந்து பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் உங்களை பேச வந்து. இந்த டிபார்ட்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க சார்? Actually, it was started in the year 1946, before independence. But college was started in the year 1889. அப்போ யார் ஹெச்ஓடி? அப்போ சுப்புசேஷன் ஒருத்தவங்க ஹெச்ஓடியாக இருந்திருக்காங்க. நாங்கெல்லாம் பிறக்கலை, அப்போ வந்து ஹெச்ஓடியாக இருந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் லாங்கஸ்ட் பீரியட். எஸ், நான் ஐ அஸ்யூம்ட் as head of department from 2009 onwards. அப்போ வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் மட்டும் இருந்திருக்கு. பிஏ எக்கனாமிக்ஸ் மட்டும் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் மீடியம். அப்புறம் லேட்டரான அந்த பிஏ எக்கனாமிக்ஸை தமிழ் மீடியமும் சேர்த்து ஆரம்பிச்சிருக்காங்க. தென் அவங்க அதை டெவலப் பண்ணுங்கிறதுக்காண்டி டிபார்ட்மெண்ட்டை ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. பிஏ எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம், பிஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம், பிஏ ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் 3. 1988 மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒய் நாட் வி எலிவேட் த டிபார்ட்மெண்ட் இன்டு பிஜி சென்டர். அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் எல்லாத்தையுமே சஸ்பெண்டட் அட்மிஷனில் வச்சுட்டு பிஜியாக அதை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 1988 பிஜி டிபார்ட்மெண்ட் பிஜி கோர்ஸ் ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்டட். அதோட அது அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே. இதில் நம்ம டிபார்ட்மெண்ட்டுடைய பியூட்டி என்னென்னா, இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு டிபார்ட்மெண்ட் ஆஃபரிங் பிஏ, யூஜி, எம்ஏ, பிஜி, எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி போத் அண்டர் பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம். அது ஆல் தி ப்ரொஃபஸர்ஸ் ஆர் டாக்டரேட்ஸ். அதில் ஒரு 6 பேர் வரைக்கும் செட்டு நெட் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 3 day ஈவெண்ட்டு எவ்ரி இயர் நடக்குது. அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் எக்யூப் பண்ணுறதில்ல, ரிசர்ச் ஸ்காலர்ஸ், ஃபேக்கல்ட்டி 3 கேட்டகரியுமே நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸை டெவலப் பண்ண முடியும். ஃபஸ்ட் டே ப்ரோக்ராம் வந்து நேஷ்னல் லெவலில் நடத்துகிறோம் அல்லது இன்டர்நேஷ்னல் லெவலில். கடந்த 3 ஆண்டுகளாக வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸே நடத்துகிறோம், இன்வைட்டிங் பீப்புள் ஃப்ரம் அப்ராட். அன்னைக்கு டேட்டில் வந்து நம்ம ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கெல்லாம் சான்சஸ் கொடுக்குறோம். அந்த ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்க்ளூசிவ்லி மென் ஃபார் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் ஸ்காலர்ஸினுடைய கரியர் டெவலப்மெண்ட். செகண்ட் டே எக்ஸ்க்ளூசிவ்லி டிவோட்டட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி. அவங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன். இப்போ இந்த முறை கூட ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் மாணவர்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் 2லையுமே
ஏன்னா ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க போது they will be permitted to present their paper in Tamil also. Thereby they can think on their own and they can write on their own. இந்த 2 காரணத்துக்காக அந்த மாதிரியும் நம்ம பண்ணுறோம். இதில் கிராமப்புற மாணவர்கள் வந்து வரும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தாலும், ஃபாதர் இல்லாமல் மதர் இருந்தாலோ, மதர் இல்லாமல் ஃபாதர் இருந்தாலோ, அந்த மாணவர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். ஃபீஸில் கன்செஷன் கொடுக்குறோம். அந்த கன்செஷனை வந்து டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி எல்லா பேரும் சேர்ந்து பண்ணுறோம். மீனார் கான்ஃபரன்ஸு, குவிஸ் இந்த மாதிரிலாம் போனாங்கன்னா, அங்கே போய் வின் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை நம்ம திருப்பி கொடுத்துருவோம். கிளாஸில் செமஸ்டர் வைஸாக ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு எடுத்துட்டாங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் கோபி அவங்களுடைய ஃபீஸை வந்து எக்ஸாம் ஃபீஸை கட்டி விடுறாரு. அதே மாதிரி தனித்தனியாக அவங்க டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு எப்போ எல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் வந்து ஆசிரியர்கள் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவிட்டு பின்னால் வாங்கிக்கிறதும் உண்டு, விட்டுறதும் உண்டு. இதெல்லாம் மாணவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள். சின்ன சின்ன வேல்யூஸ்ல இருந்து பெரிய பெரிய கரிக்குலம் வரைக்கும் எல்லாமே ஃபில் பண்ற மாதிரி ஒரு கரிக்குலத்தில் வந்து ஸ்பெஷலாக அட்டானமஸ் காலேஜுங்கிறதுனால கரிக்குலம் வந்து வைடாக டெவலப் ஆகிருக்கு. இந்த காலத்துல எல்லாம் மேஜர் பேப்பரு, எலக்டிவ் பேப்பர்ஸு, பார்ட் 1 பார்ட் 2 தான் இருக்கும். இப்போ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 5ன்னு 5 எலக்டிவ் இருக்குது. இதில் இன்டர்டிசிப்ளினரி கோர்ஸு, மல்டி டிசிப்ளினரி கோர்ஸு, கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய NSS, NCG இந்த மாதிரி விஷயங்கள், வேல்யூ ஆடட் கோர்ஸு, ஆடான் கோர்ஸு, செல்ஃப் ஸ்டடி கோர்ஸு, அதே மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸு, இது எல்லாம் நம்ம வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபர் பண்ணுறோம். ஏன்னா பையனுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு லேர்னர்ஸ்னு ஒரு குரூப் இருப்பான், மீடியம் லேர்னர்ஸ்னு ஒரு குரூப்பு, ஸ்லோ லேர்னர்ஸ்னு ஒரு குரூப்பு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் கொடுக்கறதுனால அவங்கவுங்கனால என்ன முடியுமோ பயனுள்ளது. ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஃபண்டிங் ஏஜென்சிக்கு அப்ளை பண்ணோம். ஒரு இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் நம்ம பண்ண ப்ராஜெக்ட் ஒரு 10 lakhs வந்து நமக்கு ICSSRன்னு ஒரு அமைப்பு, இந்தியன் கவுன்சில் ஃபார் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச்னே ஒன்று எனக்கு கிடைச்சி ஒரு 10 lakhs. அதில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு டாபிக், திடக்கழிவு மேலாண்மை, அது மதுரை ஸ்மார்ட் சிட்டியை பற்றி ஒன்று பண்ணி அது சப்மிட் பண்ணோம். அது ஒரு நல்ல இது. அது போக மேனேஜ்மெண்ட்லேருந்து நமக்கு சீட் மணின்னு ஒன்று கொடுப்பாங்க, அதுலேயும் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போயும் நம்ம UGC போன்ற பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணோம். ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கு PhDயவே வந்து ஃபண்டிங் வந்து வச்சு முடியும். ஒரு பொண்ணுக்கெல்லாம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்னு சொல்லி ஒரு இதில் PhDக்கு ஒரு 5.5 lakhs நம்ம ஸ்காலர்ஷிப் வாங்கி, இன்னொரு மாணவனுக்கு பெர் இயர் 50,000 வாங்கி கொடுத்தோம், இன்னொரு மாணவிக்கு பெர் இயர் 75,000 வாங்கி கொடுத்தோம், இன்னொரு மாணவிக்கு வந்து ஒரு 3,000 பெர் மந்த் வாங்கி கொடுத்தோம். இதெல்லாம் ஃபண்டிங் ஏஜென்சியில் நம்ம PhD ப்ராஜெக்டுக்காண்டி கொடுக்கக்கூடிய சில விஷயம். ஸோ அப்படி நீங்க படிச்சுட்டு போனவங்க அந்த மாதிரி பண்றது இவ்வளோ ப்ரௌடா நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி ப்ராமினன்ட் அலுமினிஸ்னா நீங்க உங்களுக்கு ப்ராமினன்ட் அலுமினிஸ் வந்து நம்மகிட்ட மினிஸ்டர் இருக்காரு, MP இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் நிறைய இருக்காங்க, என்டர்பிரனர்ஸ் இருக்காங்க, உடனே மாதிரி மீடியாவில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஓகே சார். அதனால நமக்கு ஒரு டைவர்சிஃபைடு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சினிமாவில் கூட ஒருத்தர் இருந்தார், ஒரு நகைச்சுவை நடிகர் மாதிரி நம்ம பையன் ஒரு பையன் இருந்தார். அதனால எல்லா இதுலேயுமே சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எல்லா கேட்டகரியிலுமே இருக்காங்க. அது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு இது. இவ்வளோ நடந்துட்டு இருந்தாலும் இன்னும் என்ன கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயே நீங்கள் இருக்கீங்க. இது டிபார்ட்மெண்ட் எங்கே கொண்டு போகணும், இன்னும் என்னெல்லாம் பண்ணணுன்ற பிளான்? ஒரே ஒரு இது வரைக்கும் என்னுடைய கேரியரில் எனக்கு ஒரு 34 years ஆயிடுச்சு as காலேஜ் டீச்சர். ஐ ஹவ் நாட் ப்ரொடியூஸ்ட் எனி IAS ஆஃபீஸர். அது ஒரு வருத்தம். அதை வந்து நம்ம கரியர் முடிக்கக்குள்ளையாவது யாராவது ஒருத்தராவது ஒரு IAS ஆஃபீஸர், சிவில் சர்வீஸில் யாராவது ஒரு சர்வெண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அது நிறைவேறாமல் இருக்கலாம், அது வேறு. பட் அது ஒரு ஆசை. அது மாதிரி ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் யாராவது ஒருத்தர் வரணும்னு ஒன்று. இப்போ இந்த மெஜ்ரா காலேஜ்க்குன்னு நடக்கிற அலுமினி மீட் பற்றி. மெஜ்ரா காலேஜ் அலுமினி மீட் வந்து இந்த முறை ரொம்ப பெரிய மெகா லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுடைய ரெக்வஸ்டின் பேரில் தான் இந்த அலுமினிக்கான இந்த ஃபில்மை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ
அதுவும் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் சொன்னோம்னா அதை ஒரு அலுமினியே இதை பண்ணி கொடுக்குறதுங்கிறது மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப happy. சந்தோஷம். ஏன்னா அது எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதை ஹையர் பண்ணி பண்ணுறதுங்கிறது அதில் ஒரு பெரிய சுவை இருக்காது. அது நீ வாலண்டியராக வந்து நானே பண்ணி தரேன்னு சொன்னது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெருமை. இந்த எபிசோடை நல்லா தயார் பண்ணி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்ததுக்கு உங்கள் 2 பேர்த்துக்கும், அன்புக்கரசிக்கும் இந்துலாலுக்கும் துறை சார்பாகவும் கல்லூரி சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம்.